ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஒரு கேக் ரெசிபி தான். இந்த கேக் செய்கிறதுக்கு நமக்கு குக்கர், அவன் எதுவுமே வேண்டாம். தவா வச்சு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் 1.5 கப்பு மைதா மாவு, உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் கோதுமை மாவு கூட போட்டு செய்யலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு கட்டி இல்லாமல் ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 கப் ஜீனி, 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். 1/4 கப் மெல்டட் பட்டர் சேர்த்துருக்கேன். நீங்கள் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். கோல்டு வினர் அந்த மாதிரி ஃப்ளேவர் இல்லாத குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 கப்பு பால் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம மாவை சின்ன பவுலில் எத்தனை கலர் சேர்க்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பிரித்து வச்சுக்கலாம். 2 கரண்டியாக எடுத்து நான் ஒரு கிண்ணத்துலேயும் ஊற்றிக்கிறேன். இது நேச்சுரல் ஃபுட் கலர்னு சொன்னாங்க. இதை நான் இப்போ யூஸ் பண்ணி தான் கேக் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு ஆரஞ்சு ரெட் கலர் 2 ட்ராப் விட்டாலே போதும், உங்களுக்கு நல்ல கலர் வரும். நிறைய ஊற்றக்கூடாது. அதே மாதிரி இப்போ க்ரீன் கலர் சேர்த்துடலாம். பாருங்கள், எல்லா கலரையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சாக்லேட் கலர்னு சொன்னாங்க, அதில் எழுதிருந்துச்சு. நான் சாக்லேட் கலர்னு நினச்சி ப்ரௌன் கலரில் வரும்னு பார்த்தா அது எல்லோ கலரில் தான் வந்துச்சு. ஸோ நான் அதையும் வச்சுருக்கேன். குட்டி சைஸு பேன் எடுத்து பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் தோசை தவா வச்சுருக்கீங்கன்னா நல்லா மொத்தமாக ஊற்றிட்டு இந்த மாதிரி வாளி மூடி ஷார்ப்பான எட்ஜ் எது இருக்கோ அதை கட் பண்ணி ஒரே சைஸில் ஈக்குவலாக பண்ணிக்கோங்க. இது நான் யூஸ் பண்ணுறது ரொம்பவே குட்டியான பேன் தான். ஸோ நான் மாவு சுற்றி ஊற்றிடுவேன். இப்போது பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு மாவை ஊற்றி சுற்றி வச்சிடலாம். இது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு மூடி போட்டு கரெக்டாக 2 நிமிஷம் தான் வேக வைக்கணும். நீங்கள் மூடி போட்டிருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா அடிபாகம் செவக்க வந்துடும். நான் அந்த மாதிரி கேக்கையும் காட்டுறேன். அதனால கேக் கசக்காது கொள்ளாது, நல்லா தான் இருக்கும் நம்ம சுகர் சிரப் அப்ளை பண்ணுறதுனால. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் வெள்ளையாக எடுத்திங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். அதுக்கு தான் இப்போ நான் க்ரீன் கலரும் இன்னொரு கலர் எல்லோ கலரில் 2 கலரை செவக்க வச்சு காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே முக்கியமான விஷயம், இந்த கேக் பண்ணும்போது சிம் ஃப்ளேமை யூஸ் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா கேக் நல்லா வராது. சிம் ஃப்ளேம் ரொம்பவே முக்கியம்.
இப்போ அதே மாதிரி ப்ராசஸை ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கேக்கையும் வேக வச்சு தனித்தனியாக வைங்க. ஒன்று மேலே ஒன்று அடிக்கிறாதீங்க. சூடோட ஒன்று மேலே ஒன்று அப்படியே ஒட்டிக்கும். தனித்தனியாக ஆற வச்சு வைங்க. இந்த கேக் செய்யும்போது பேனை வந்து சூடு பண்ணவே கூடாது. அதாவது தோசைக்கல்லாம் நம்ம ஆவி பறக்க வந்ததுக்கப்புறம் மாவு ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி சிவப்பாக தான் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் முன்னாடியே, அதாவது தோசைக்கல் அடுப்பில் வச்ச உடனே, தோசைக்கல்லோ தவாவோ எதை நம்ம வச்ச உடனே மாவு ஊற்றி மூடி வச்சுருங்க. அப்படி மூடி வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கும். இல்லை தெரியாமல் ஆவி வர அளவுக்கு விட்டுட்டிங்கன்னா செவந்து போயிடும். கேக் அதனால் கசக்காது, ஒன்றும் பயப்படாதீங்க. இப்போ ஃபஸ்ட்டு சுகர் சிரப் அப்ளை பண்ணிடலாம். சுகர் சிரப் என்னென்னா, வார்ம் வாட்டரில் சுகரை வந்து கலக்கி ஜீனி கரையிற வரைக்கும் நல்லா கலக்கி வச்சுருக்கேன். அதுதான் அதை ஃபஸ்ட்டு ஒரு லேயருக்கு தடவிட்டு, ரெண்டாவதாக விப்டு க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை ரெண்டாவது லேயராக வைக்க போகிறேன். இப்போ இது மேலே ஆரஞ்சு கலர் கேக் வச்சிடலாம். அதே மாதிரி சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டாக. ரெண்டாவது விப்டு க்ரீமை சுற்றி வச்சுருங்க. இதே மாதிரி நம்ம ரெடி பண்ண 6 கேக்கையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு அடுக்கிடலாம். இப்போ நம்மளோட சுகர் சிரப் அண்ட் விப்டு க்ரீம் கோட்டிங் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக மேலே விப்டு க்ரீம் வச்சு கோட் பண்ணிடலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பண்ணுங்கள், ஏன்னா நம்ம பேஸுக்கு எதுவுமே வைக்கல. சம்டைம்ஸ் சரிஞ்சு விழுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இல்லை ஒரு நைஃபை ஒரு சைடாகவே வச்சுட்டு நீங்கள் க்ரீம் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது டெக்கரேஷனுக்காக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். விப்டு க்ரீம் எல்லா சைடும் வச்சாச்சு. என்கிட்ட டெக்கரேஷன் பீட்ஸ் எதுவும் இல்லாததுனால நான் இன்றைக்கி டியூட்டி ஃப்ரூட்டியை யூஸ் பண்ணுறேன். இது கூடவே நான் வந்து சாக்கோ சிப்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன், அதையும் வச்சு டெக்கரேட் பண்ண போகிறேன். சூப்பராக செட் ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் 30 மினிட்ஸ் ஆகுது ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் ஆஃப்டர் 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், கேக் வந்து நல்ல லேயராக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. டேஸ்ட்டும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். கடையில் விற்கிற எக்ஸாக்டாக அந்த பேக் பண்ண கேக் மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஜெயனிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.